அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவ மாணவர்களே, 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் 5வது பாடமான ஆயத்தொலை வடிவியல் என்ற தலைப்புல நம்ம இப்போ கணக்குகளை பார்க்க இருக்கிறோம். 5வது பாடம் ஒரு முக்கியமான பாடம், ரொம்ப இன்ட்ரெஸ்டான பாடமும் கூட, ஒரு ஈஸியான பாடமும் கூட. அதுல முதல் பயிற்சி ரொம்ப ஈஸி, 2வது பயிற்சி, 3வது பயிற்சி, 4 பயிற்சி இதுல இருக்கு. 4 பயிற்சியுமே ரொம்ப ஈஸியான பயிற்சி தான். ரொம்ப சிம்பிளான கணக்குகள். அதை ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சிடலாம், ஃபார்முலா மூலமாக இந்த கணக்குகளுக்கு விடையை கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல ஆயத்துளை வடிவியல் அப்படிங்கிற தலைப்பை பாருங்க. பாடம் 5 ஆயத்துளை வடிவியல். ஆயத்துளை வடிவியலுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா பகுமுறை வடிவியல். பகுமுறை வடிவியல் இன்னொரு பேர். ஆயத்தொலை வடிவியலுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா பகுமுறை வடிவியல். இந்த ஆயத்தொலை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எங்களே படிச்சிருக்கோம். ஆயத்தொலை அப்படின்னா ஆய அச்சுக்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஒரு கிராஃப் போடுவோம். இதுல எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ் இப்படின்னு நம்ம என்ன செய்வோம், கிராஃப் போட்டுப்போம். ஞாபகம் இருக்கா? அதுல வரக்கூடிய புள்ளிகள் தான் என்ன அப்படின்னா ஆயத்தொலைகள், ஆயத்தொலை புள்ளிகள், ஆய அச்சுகள். இது ஆய அச்சுகள், அதுல வரக்கூடிய புள்ளிகள் வந்து ஆயத்தொலை புள்ளிகள்னு பேர். உதாரணமா இது எக்ஸ் அச்சுல 1, இது 2, இது எக்ஸ் அச்சுல 1, இது 2 அப்படின்னா இந்த புள்ளி வந்து 2,1 அப்படின்னு வருதா. இதுதான் ஆய அச்சுகளுடைய புள்ளிகள். அப்ப ஆயத்தொலை வடிவியலுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா கிராஃப்ல உள்ள வடிவங்களை குறிக்கும். வடிவியல், வடிவியல் என்பது எதை பற்றியது? வடிவங்களை பற்றியது. அப்போ கிராஃப்ல ஒரு கோடு போட்டு கோடுகளை வச்சு இணைச்சு முக்கோணமோ நாற்கரமோ வட்டமோ உருவாக்கி அதனுடைய பரப்பளவை, அதனுடைய சுற்றளவை கிராஃப் மூலமா கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஆயத்தொலை வடிவியல். இது பின்னாடி விளக்குவோம். சரியா? முதல்ல ஆயத்தொலை வடிவியல் தலைப்புல ஒரு கீழே ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. கோடி என்பது அகலமில்லா நீளமாகும். கோடி என்பது அகலமில்லா நீளமாகும். இந்த ஆயத்தொலை வடிவியல் இந்த கோடை பத்தி தான் படிக்க போறோம். அது உருவாக்கக்கூடிய உருவங்கள், அந்த கோட்டினுடைய சாய்வை பற்றி படிக்க போறோம். இது யார் சொன்னா? கிரேக்க கணித மேதை யூக்ளிட் சொன்னார். கோடி என்பது அகலமில்லாத நீளமாகும். அப்ப ஆயத்தொலை வடிவியல் நம்ம என்னென்ன தலைப்பு முக்கியமா கான்செப்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இது கிராஃப், எக்ஸ் அச்சு ஒய் அச்சுல வரக்கூடிய உருவங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். சரியா? இப்ப நம்ம இந்த பாடத்துல என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னு பார்ப்போம். கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகளால் உருவான முக்கோணத்தினுடைய பரப்பை காணுது. கொடுக்கப்பட்ட 4 புள்ளிகளால் உருவான நாற்கரத்தின் பரப்பை காணுது. ஒரு நேர்கோட்டினுடைய சாய்வை காணுது. பல்வேறு வகைகளின் நேர்கோட்டின் சமன்பாடுகளை கண்டறிதல். ax plus by plus c equal to 0 என்ற கோட்டுக்கு இணையாக உள்ள இணையான நேர்கோட்டின் சமன்பாட்டை காணுதல். ax plus by plus c equal to 0 என்ற கோட்டுக்கு செங்குத்தான நேர்கோட்டின் சமன்பாட்டை கண்டறிதல். சரியா? இந்த இதைத்தான் நம்ம படிக்க போறோம். கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகளால் உருவாக்கக்கூடிய முக்கோணத்தின் பரப்பு, 4 புள்ளிகளால் உருவான நாற்கரத்தின் பரப்பு, ஒரு நேர்கோட்டினுடைய சாய்வு, பல்வேறு நேர்கோட்டினுடைய சமன்பாடு, குறிப்பிட்ட கோட்டுக்கு இணையான நேர்கோட்டினுடைய சமன்பாடு, குறிப்பிட்ட கோட்டுக்கு செங்குத்தான கோட்டினுடைய சமன்பாடு, இதை கண்டுபிடிக்க. சரி, அறிமுகம். ஆயத்தொலை வடிவியல் என்பது பகுமுறை வடிவியல் என்றும் அழைக்கப்படுகிறது. நல்லா கவனிச்சிடுங்க, பகுமுறை வடிவியல். இப்போ நம்ம இன்னொரு வார்த்தை படிச்சிருக்கோம் இயற்கையிலே. நம்ம 10ஆம் வகுப்புல தொடுகோடு வரைஞ்சிருக்கோம், முக்கோணம் வரைஞ்சிருக்கோம், அப்புறம் என்ன வரைஞ்சிருக்கோம்? தொடுகோடு, முக்கோணம், அப்புறம் வந்து வட்டத்துக்கு இடையில ரெண்டு ஒரு முக்கோணத்தை பெருசாக்குது. முக்கோணம் வரைஞ்சிருக்கோம், முக்கோணத்தை பெரிதாக்கல் ஒன்று வரைஞ்சிருக்கோம், அப்புறம் வந்து தொடுகோடு வரைஞ்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம எதை வச்சு செஞ்சோம் அப்படின்னா ஸ்கேலு, பென்சிலு, அப்புறம் வந்து கவராயம், அப்புறம் கோணமானி, இதை வச்சு ஒரு தாள்ல வரைஞ்சோம். தாள்ல ஒரு முக்கோணத்தை வரைஞ்சோம். ஒரு முக்கோணமோ அல்லது வட்டங்களுக்கு இடையே 2 வட்டம் வரைஞ்சு அதுக்குள்ள தொடுகோடு வரைஞ்சோம். இதெல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம அது இந்த தாள்ல வரைகிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா செய்முறை வடிவியல்னு பேர். தாள்ல வரைஞ்சா அதுக்கு பேர் என்ன பேரு? செய்முறை வடிவியல். அதே உருவத்தை கிராஃப்ல வரைஞ்சா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பகுமுறை வடிவியல்னு பேர். கிராஃப்ல வரையும் போது ஒரு பென்சிலு, ஸ்கேல் மட்டும் போதும், புள்ளிகள் போதும், கவராயம் வேண்டாம், கோணமானி வேண்டாம், என்ன வேண்டாம். ஆனா செய்முறை வடிவியல்ல கிராஃப் இருக்காது. ஒரு வெத்துத்தாள்ல கிராஃப் இந்த
பென்சில், ஸ்கேலு, கவராயம், கோணமானியை வச்சு வரையக்கூடியது. அந்த உருவம் வந்து செய்முறை வடிவியல். அதே இத கிராஃப்ல அந்த உருவத்தை வரைஞ்சா அது பகுமுறை வடிவியல். சரிதானா? இப்ப நான் அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கேன். இது வந்து கிராஃப் தாள். இந்த கிராஃப் தாள்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம்? படங்களை வரைய போறோம். ஆனா நம்ம நோட்ல வந்து கிராஃப் தாளை பயன்படுத்த மாட்டோம். வெறுமனே என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ் அச்சு, ஒரு ஒய் அச்சு, சும்மா புள்ளிகளை குறிச்சுக்கிட்டு அதுலதான் என்ன செய்வோம்? உருவங்களை வரைவோம். அதுலதான் இப்படி முக்கோணம் வரைவோம். ஆனா இது என்னது அப்படின்னா, ஒரு கற்பனையான ஒரு கிராஃப் தாள். நம்ம பயிற்சியில வரைஞ்ச கிராஃப் தாளை பயன்படுத்த மாட்டோம். வெறுமனே வெள்ளத்தாள்ல ஒரு கிராஃப் தாள் மாதிரி வரைஞ்சி அதுல புள்ளிகளை குறித்து வரைகிறதுக்கு பேர் என்ன பேரு? பகுமுறை வடிவியல். சரியா? அப்ப ஆயத்தொலை வடிவியல் என்பது ஒரு பகுமுறை வடிவியல் என்பதனால, பகுமுறை வடிவியல்னா என்ன அப்படின்னா, கிராஃப்ல வரையக்கூடிய உருவங்களை பற்றி படிக்கக்கூடியது பகுமுறை வடிவியல். நார்மலா ஒரு முக்கோணம் வரைகிறோம். இந்த முக்கோணத்துக்கும் கிராஃப்ல வரைஞ்சி அதன் மூலமா கண்டுபிடிக்கக்கூடிய முக்கோணத்துக்கும் ஒரே வித்தியாசம் கிடையாது. வெவ்வேறு இது கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். ஒரே மாதிரி தான். ஆனால் இதனுடைய இந்த நார்மலா வரைஞ்ச இந்த முக்கோணத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து அரை, முக்கோணத்தின் பரப்பளவு அரை இன்டு பிஹெச். சரியா? இது கிராஃப்ல இந்த முக்கோணத்தை வரைஞ்சோம்னா அதுக்கு ஃபார்முலா வேற. ஆனா ரெண்டுக்கும் விட ஒன்னாத்தான் வரப்போகுது. இதே மாதிரி அளவுள்ள முக்கோணம் வெறும் தாள்லையும் கிராஃப்ல வரைஞ்சா இந்த முக்கோணத்துடைய பரப்பளவு 20 சதுர சென்டிமீட்டர்னா கிராஃப்ல வரைஞ்ச முக்கோணத்துடைய பரப்பு 20 தான் வரப்போகுது. ஆனா அதுக்கு வேற ஃபார்முலா. இதுக்கு வந்து அரை இன்டு அடிப்பக்கம் இன்டு உயரம். இந்த முக்கோணத்தின் பரப்பளவு. இதே கிராஃப்ல முக்கோணத்தின் பரப்பளவுக்கு வேற ஒரு ஃபார்முலா இருக்கு. அதைத்தான் இந்த பாடம் ஃபுல்லாவே படிக்க போறோம். முக்கோணத்தின் பரப்பளவு, நாற்கரத்தின் பரப்பளவு, நேர்கோட்டினுடைய சாய்வு, நேர்கோட்டினுடைய சமன்பாடு எது மூலமா படிக்க போறோம் அப்படின்னா பகுமுறை வடிவம் மூலமா படிக்க போறோம். இப்ப அந்த கிராஃப் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். அதுக்குள்ள நீங்க பார்த்ததுதான் இது அந்த கிராஃப். இந்த கிராஃப்ல நார்மலா இல்லாம இது வரைபட தளம் வரைமுறை. இந்த கிராஃப்ல நம்ம என்ன செய்யறோம்? ஒரு படம் வரைவோம். எதை வச்சு வரைய போறோம் அப்படின்னா கோடை வச்சுதான் வரைவோம். இப்போ உதாரணமா இந்த புள்ளி எடுத்துக்கிறேன். இது 4,2 இந்த புள்ளி. அடுத்து இன்னொன்னு 9,8. இது 9, ஒய்ஹெச்ல வந்து 8. 9,8 இந்த ஒரு புள்ளி. அடுத்தது 5,9 இந்த புள்ளி. இந்த 3 இணைச்சு நான் என்ன செய்யறேன்? ஒரு கோடு போடுறேன். அப்ப என்ன உருவம் வருதுன்னு பார்ப்போம். என்ன கிடைக்குது? ஒரு முக்கோணம் கிடைக்குது. இப்போ இந்த முக்கோணம் எதை வச்சு வரைஞ்சோம்? அந்த 3 புள்ளிகளை வச்சு வரைஞ்சோம். சரிதானா? இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. இந்த 3 புள்ளிகளை வச்சு வரைஞ்சதுனால இந்த 3 புள்ளிகள் மூலமாகவே இந்த முக்கோணத்துடைய பரப்பளவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி ஒரு நாற்கரை ஒண்ணு வரையலாம். இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி, அப்புறம் இந்த இது ஒரு நாற்கரை. இதுல 4 புள்ளி இருக்கு. -8,1, -8,1, மைனஸ் ஹெச் எக்ஸ் ஹெச்ல ஒய்ஹெச்ல 1, அப்புறம் வந்து -4,3, அடுத்தது -5,8, அடுத்தது -8,7. அப்ப இந்த 4 புள்ளிகளால என்ன உருவாயிருக்கு? ஒரு நாற்கரை உருவாயிருக்கு. இது நாற்கரம், இது முக்கோணம். அப்ப இந்த 4 புள்ளி, இது 3 புள்ளி. அடுத்து 2 புள்ளிகளால என்ன உருவாகுது? ஒரு நேர்கோடு உருவாகுது. 2 புள்ளிகளால ஒரு நேர்கோடு உருவாகுது. இது நேர்கோடு. இந்த நேர்கோடு எப்படி இருக்கு? எப்படி சாஞ்சிருக்கு? இந்த நேர்கோடுகள் ஒன்று வெட்டி கொள்ளுமா அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி படிக்க போறோம். அப்போ பகுமுறை வடிவியல் என்றால் என்னன்னா, வடிவியல் உருவங்களை கிராஃப்ல வரைஞ்சி அதன் மூலமாக அதனுடைய ஃபார்முலா வச்சு அதனுடைய பரப்பளவையோ சுற்றளவையோ கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் பகுமுறை வடிவியல். செய்முறை வடிவில் வேற, பகுமுறை வடிவில் வேற. ரெண்டும் வடிவங்களை பற்றி சொன்னாலும் ரெண்டினுடைய சூத்திரப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பரப்பளவோ சுற்றளவோ ஒன்னா இருந்தாலும் இதனுடைய வழிமுறைகள் வேற, பகுமுறை வடிவினுடைய வழிமுறைகள் வேற, செய்முறை வடிவினுடைய வழிமுறைகள் வேற. சரிதானா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இது ஒண்ணுதான். பரப்பளவும் சுற்றளவும் அது மூலமா கண்டுபிடிக்கக்கூடிய பரப்பளவு சுற்றளவும்
பகுமுறை வடிவியல் மூலமா கண்டுபிடிக்கக்கூடிய பரப்பளவு பெற்றாலும் ஒண்ணுதான். சரியா? இப்போ நம்ம செய்முறை வடிவியல்னா பகுமுறை வடிவியல் என்ன ஒரு சின்ன வேறுபாடை பார்ப்போம். இது செய்முறை வடிவியல். இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன், கவராயத்தை வச்சு, ஸ்கேலை வச்சு, பென்சிலை வச்சு, கோணமானை வச்சு வரைஞ்சிருக்கேன். இது முக்கோணம், இது தொடுகோடு. சரியா? ஒரு வட்டத்தின் மீது உள்ள இரண்டு புள்ளிகளுக்கு வரையப்பட்ட தொடுகோடு. வட்டம் வரைஞ்சிருக்கேன், தொடுகோடு வரைஞ்சிருக்கேன், கோடு வரைஞ்சிருக்கேன். சரியா? சரி, இது என்னது அப்படின்னா வரைபடத்தாள், கிராஃப். அப்போ இது என்னது செய்முறை வடிவியல். இப்போ அதே மாதிரி நாற்கரம், இது ஸ்கேலை வச்சு, பென்சிலை வச்சு, கவராயத்தை வச்சு வரைஞ்சது, இது முக்கோணம். இப்போ இங்க பாருங்க, இது செய்முறை வடிவியல். இப்போ கிராஃப்ல நான் என்ன வரைஞ்சிருக்கேன், முக்கோணம் வரைஞ்சிருக்கேன். கிராஃப்ல என்ன வரைஞ்சிருக்கேன், நாற்கரம் வரைஞ்சிருக்கேன். அதே கிராஃப்ல நான் ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் என்னது, பகுமுறை வடிவியல். இதெல்லாம் என்னது, செய்முறை வடிவல். அப்போ செய்முறை வடிவல் என்பது ஒரு வெற்றுத்தாள்ல கவராயம், பென்சிலு, ஸ்கேலு, கோணமானை உதவியோடு வரையக்கூடிய நிஜ படங்கள். சரியா? அது செய்முறை வடிவல். இதுவும் அது நிஜ படம் தான். ஆனா எது மூலமா 4 புள்ளிகள் மூலமாகவும் 3 புள்ளிகள் மூலமாகவும் 3 புள்ளிகள் மூலமாகவும் 2 புள்ளிகள் மூலமாக வரையக்கூடிய உருவங்களை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு என்ன வரும் அப்படின்னா பகுமுறை வடிவல். இந்த பகுமுறை வடிவில நம்ம என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே 9ஆம் வகுப்புல படிச்சதை திருப்பி பார்ப்போம். 9ஆம் வகுப்புல ஒரு கோடு வரைஞ்சிருப்பாங்க. அந்த கோட்டினுடைய நீளம் கண்டுபிடிச்சிருப்போம். ஒரு கோடு இருக்கு, இந்த கோட்டினுடைய நீளம் என்ன, அதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்போம். கோட்டினுடைய நீளத்துக்கான ஃபார்முலா, முதல் புள்ளி இந்த கோடு x1 y1, இது ஒரு புள்ளி. இந்த புள்ளி இரண்டாவது புள்ளி x2 y2. அப்போ கோட்டினுடைய நீளத்திற்கான சமன்பாடு சூத்திரம் d √(x2 - x1 whole square) 9ஆவதுல படிச்சிருக்கீங்க, பிளஸ் y2 - y1 whole square. இது பகுமுறை வடிவியல் மூலமா. செய்முறை வடிவியல் மூலமா கோட்டினுடைய நீளத்தை எப்படி அளக்கலாம், ஒரு ஸ்கேலை வச்சு என்ன செஞ்சிடலாம், சீக்கிரமா அளந்துடலாம். இது 6 சென்டிமீட்டர்னா இந்த ஃபார்முலா மூலமா வரக்கூடிய கோட்டினுடைய நீளமும் எவ்வளவுதான் இருக்கும், 6 சென்டிமீட்டர் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஃபார்முலா தான் வித்தியாசமே தவிர, நடைமுறை தான், செய்முறை தான் வித்தியாசமே தவிர, விளைவுகள்ல ரெண்டுமே ஒன்னாத்தான் இருக்கும். அப்ப இதனுடைய நீளமும் ஸ்கேல் மூலமா கண்டுபிடிக்க நீளமும் இந்த கோட்டுக்கு பகுமுறை வடிவியல் ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்க நீளமும் ஒண்ணுதான். சரி, அடுத்தது இந்த கோட்டினுடைய நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிருப்போம். நடுப்புள்ளிக்கு என்ன சூத்திரம், ஒரு கோடு இருக்கு, அதுல நடுவில் உள்ள புள்ளி நடுப்புள்ளி. அதுக்கு ஃபார்முலா x1 + x2/2, அதுக்கு 9ஆவதுல உண்டு அந்த ஃபார்முலா, கமா y1 + y2/2. இது 9ஆம் வகுப்புல உள்ள ஃபார்முலா, கோட்டினுடைய நடுப்புள்ளி. அடுத்து கோட்டினுடைய ஒரு கோட்டை ஒரு P என்ற புள்ளி உட்புறமாக எத்தனை விகிதத்துல பிரிக்குது, எவ்வளவு விகிதத்துல பிரிக்குது. ஒரு கோட்டை P என்ற புள்ளி வெளிப்புறமாக எவ்வளவு தூரம், எவ்வளவு விகிதத்துல பிரிக்குது. இந்த 4 சூத்திரம் 9ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம். அது இப்ப தேவையில்லை, இருந்தாலும் அதை அறிமுகப்படுத்துவோம். 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு AB, இந்த ஒரு கோடு இருக்கு, 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு டிஸ்டன்ஸ் d = நான் சொன்ன ஃபார்முலா √(x2 - x1 whole square) + y2 - y1 whole square. ஒரு கோட்டு துண்டினுடைய நடுப்புள்ளி, ஒரு கோட்டு துண்டிய மையப்புள்ளி, நடுப்புள்ளி M ஆனது மிட் பாயிண்ட்னா M, டிஸ்டன்ஸ்னா D, x1 + x2/2, y1 + y2/2. பிரிவு சூத்திரம், ஒரு கோட்டு துண்டை உட்புறமா பிரிக்கக்கூடிய புள்ளி B, இன்னொன்னு வெளிப்புறமா பிரிக்கக்கூடிய புள்ளி, அதுவும் P தான். 2 சூத்திரம் இருக்கு. சரியா? இந்த 2 சூத்திரம் படிச்சு அடுத்தது முக்கோணத்தினுடைய நடுக்கோட்டு மையம். முக்கோணத்துடைய நடுக்கோட்டு மையம், ஒரு முக்கோணம் இருக்கு, அந்த முக்கோணத்துடைய 3 நடுக்கோடுகளை இணைக்கக்கூடிய புள்ளிக்கு பேர் நடுக்கோட்டு மையம் G. அதை 3 x அச்சையும் கூட்டி 3ஆல வகுத்துறோம். x1 + x2 + x3/3, y1 + y2/y3/3. இது x அச்சு, x1 y1, இது x2 y2, இது x3 y3. மொத்தம் 3 புள்ளி இருக்கு. அந்த 3 x அச்சு புள்ளியும் கூட்டி 3ஆல வகுத்தா x அச்சு புள்ளி கிடைக்கும், நடுக்கோட்டு புள்ளி. அடுத்து நடுக்கோட்டு மையம் கிடைக்கும். 3 y அச்சு புள்ளிகளையும் கூட்டி 3ஆல வகுத்தா இன்னொரு நடுக்கோட்டு மையம் கிடைக்கும். ரெண்டையும் சேர்த்துட்டோம்னா G என்ற புள்ளி கிடைக்கும். சரியா? இதெல்லாம் 9ஆம் வகுப்புல படிச்சது, ஒரு சின்ன திருப்புதலுக்காக மட்டும்தான். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கிராஃப்ல ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிட்டோம், அதனுடைய பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு கிராஃப்ல முக்கோணத்தை வரைஞ்சிட்டோம். நார்மலா ஒரு முக்கோணம் செய்முறை வடிவில் வரைஞ்சா ஒரு முக்கோணம் இருக்கு. முக்கோணத்துடைய பரப்பளவுக்கு என்ன சூத்திரம், நிறைய சூத்திரங்கள் இருக்கு, 8ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்க. முக்கோணத்தின் பரப்பளவுக்கு அரை × BH.
இது எப்போ செங்கோண முக்கோணமா இருந்தா, சாதாரண முக்கோணமா இருந்தா முக்கோணத்தின் பரப்பளவு அரை இன்டு பிஹெச், அரை இன்டு அடிப்பக்கம் இன்டு உயரம். இதே முக்கோணம் வந்து இருசமபக்க முக்கோணமா இருந்தா அதுக்கு வேற ஃபார்முலா. சமபக்க முக்கோணமா இருந்தா அதுக்கு வேற ஃபார்முலா. சமபக்க முக்கோணமா இருந்தா √3/3 √3/4 a². இருசமபக்க முக்கோணமா இருந்தா h இன்டு √a² - h². இதே இது அசமபக்க முக்கோணமா இருந்தா √s இன்டு s - a இன்டு s - b இன்டு s - c. இதெல்லாம் நம்ம முக்கோணத்துடைய பரப்பளவுல பார்த்திருக்கோம். சரியா? ஆனா பகுமுறை வடிவில்ல முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஒரே ஃபார்முலா தான். பகுமுறை வடிவில்ல முக்கோணத்தை கிராஃப்ல போட்டு x அச்சு y அச்சு, முதல் புள்ளி x1 y1, இரண்டாவது புள்ளி x2 y2, மூணாவது புள்ளி x3 y3. இதனுடைய பரப்பளவு என்ன? அப்ப இது செய்முறை வடிவில்ல வரையல இல்ல, பகுமுறை வடிவில்ல வரைஞ்சிருக்கோம். அப்ப அதுக்கு தனி ஃபார்முலா. முக்கோணத்துடைய பரப்பளவு ஏற்கனவே படிச்சிருக்கோம். முக்கோணத்தின் பரப்பளவு அரை இன்டு அடிப்பக்கம் இன்டு உயரம், குத்து உயரம். ஆனா இங்க கிராஃப்ல வந்து முக்கோணத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு தனி ஃபார்முலா, அதை பார்ப்போம். முக்கோணத்தின் பரப்பளவானது கீழ்கண்ட கோவினுடைய சூத்திரத்தினுடைய மிகை மதிப்பு. சில சமயம் இந்த ஃபார்முலாவில் போடும்போது விட வந்து மைனஸ்ல வரும். என்ன சொல்லியிருக்கான்? மிகை மதிப்புன்னு இருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? மைனஸ்ல வந்தாலும் அதை பிளஸ்ஸா மாத்தி அந்த கணக்கு சொல்லலாம். ஏன்னா முக்கோணத்தின் பரப்பளவு கண்டிப்பா மைனஸ்ல என்ன செய்யாது, வராது. புள்ளிகளை மாற்றி எடுக்கும்போது விட வந்து மைனஸ்ல வரலாம். ஆனா அது என்ன நம்பர் தான்? பிளஸ் நம்பர் தான். அதை மிகை மதிப்புன்னு இருக்கான். இதை கவனத்தில் வச்சுக்கணும். முக்கோணத்தின் பரப்பளவு அரை இன்டு x1 இன்டு y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2 சதுர அலகு. இது முக்கோணத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம். இன்னொரு எளிய சூத்திரம் இருக்கு, நல்ல கவனிங்க. ஒரு முக்கோணம் எப்படி உருவாச்சு? 3 புள்ளினால உருவாச்சு, அப்படித்தானே? x1 y1, x2 y2, x3 y3. கீழ்கண்ட பட வழக்கமானது மேற்கண்ட சூத்திரத்தை மிக எளிதாக பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். முக்கோணம் ஏபிசியினுடைய பரப்பு முதல்ல அரை போட்டுக்கணும். இங்க x1 y1, x2 y2, x3 y3, x7 y1 போட்டுக்கணும். எப்படி போட்டுக்கணும்? நல்லா கவனிச்சிருங்க. இந்த முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலாவை ஈஸியா கண்டுபிடிப்போம். இப்ப கணக்கு கவனிங்க. எப்படி போடுறேன்னு பாருங்க. அரை, இது முக்கோணத்தினுடைய பரப்பு. இங்க x1 y1 அப்படி போட்டுக்கணும். இங்க x2 y2, இங்க x3 y3, இங்க x1 y1. மூணாவது புள்ளி முடிஞ்சிருச்சுல. அடுத்து திரும்ப என்ன போடணும் அப்படின்னா x1 y1 போடணும். அடுத்தது குறுக்க பெருக்கணும். முதல்ல x1 y1 பெருக்கணும், x2 y3 பெருக்கணும், சரி x1 y2 பெருக்கணும், x2 y3 பெருக்கணும், x1 x3 y1 பெருக்கணும். இது ஒண்ணு. இதெல்லாம் ஒரு செட்டு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. இப்ப அரை இன்டு பெரிய பிராக்கெட் என்னெல்லாம் இருக்கு? x1 y2 பிளஸ் x2 y3 பிளஸ் x3 y1. இது ஒரு செட்டு. மைனஸ் அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது இப்ப இங்க இருந்து குறுக்க பெருக்கணும். y1 x2, y2 x3, y3 x1. இதை குறுக்க பெருக்கி அந்த விடைய இந்த செல் அடிக்கணும். y1 x2 பிளஸ் y2 x3 பிளஸ் y3 x1. பிராக்கெட் பெரிய பிராக்கெட் முடிஞ்சிடும். இதெல்லாம் பெருக்கி சுருக்கணும்னா கிடைக்கக்கூடியது முக்கோணத்துடைய பரப்பளவு. அதத்தை நான் இங்க ஃபார்முலாவா கொடுத்துருக்கேன். சரியா? அப்ப நல்லா கவனிச்சுடுங்க. முக்கோணத்துடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? அரைன்னு போட்டு ஒரு பிராக்கெட் பெரிய பிராக்கெட் போட்டுக்கணும். நான் x1 y1, x2 y2, x3 y3. இது என்னது? 3 புள்ளி. அந்த முக்கோணத்துடைய 3 புள்ளி. x1 y1, x2 y2, x3 y3, x1 y1. முதல்ல இப்படி பெருக்கணும், அது ஒரு செட்டு. மைனஸ் போட்டு குறுக்க இப்படி பெருக்கணும், அது ஒரு செட்டு. இதை மூணையும் சுருக்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னா முக்கோணத்துடைய பரப்பளவு கிடைக்கும். இந்த மூன்று என்னது? முக்கோணத்தின் கொடுக்கப்பட்ட முக்கோணத்துடைய 3 புள்ளிகள். முதல் புள்ளி x1 y1 எடுத்துக்கணும், ரெண்டாவது புள்ளி x2 y2 எடுத்துக்கணும், மூணாவது புள்ளி x3 y3 எடுத்துக்கணும். சரிதானா? சரி. இப்போ இந்த முக்கோணத்துல
இங்க ஒரு புள்ளி இருக்கு, இங்க ஒரு புள்ளி. இதை நான் என்ன செஞ்சிடறேன், இப்படி இணைக்கிறேன், அதுக்கப்புறம் இப்படி இணைக்கிறேன், அதுக்கப்புறம் இப்படி இணைக்கிறேன். சரியா? இப்ப என்ன கிடைக்குது, ஒரு முக்கோணம் கிடைக்குது. இப்போ நான் இப்படி இணைச்சிருக்கேன், இந்த மேல உள்ள புள்ளியை நான் இங்க கீழே கொண்டு வந்துட்டேன், இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அப்போ அந்த 3 புள்ளியில என்ன உருவாயிருக்கு, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இது. இந்த புள்ளியை நான் மேல தூக்குனா ஒரு முக்கோணம் கிடைச்சிடும். இதே புள்ளியை நான் கீழே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, இந்த புள்ளியை நான் கீழே கொண்டு வந்துட்டோம்னா, இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு நேர்கோடு கிடைக்கும். அப்ப அங்க முக்கோணம் இருந்துச்சு, அந்த முக்கோணத்துடைய மேல உள்ள புள்ளியை தலையில தட்டி நான் என்ன செய்யறேன், இந்த புள்ளியை தலையில தட்டி கீழே கொண்டு வந்து அமுக்கிட்டோம்னா ஒரு நேர்கோடு கிடைக்கும். அப்ப நேர்கோடு கிடைச்சா இங்க இருக்கும்போது என்ன கிடைக்கும், முக்கோணத்துடைய பரப்பளவு கிடைக்கும், பரப்பு இருக்கும். இது கீழே அமுங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இப்ப என்ன இருக்காது, முக்கோணத்துடைய பரப்பே இருக்காது. அப்ப முக்கோணத்துடைய பரப்பு இருக்கான்னு அதனுடைய பரப்பு என்னது ஆயிரும், 0 ஆயிரும். பெரிய பலூன் இருக்கு, அந்த பலூனை ஊதி இருக்கும், ஊதுனா இவ்வளவு ஆழம் இருந்துச்சு, அதுல காத்து இருந்துச்சு. இந்த பலூனை எல்லா காத்தையும் வெளியே போயிட்டோம்னா அது இப்படி ஆயிடுச்சு, தரமட்டமா ஆயிடும். அப்ப அந்த பலூன்ல என்ன இருக்காது, காத்து இருக்காது, கனளவு இருக்காது. அது மாதிரி ஒரு முக்கோணம் வந்து நேர்கோடா மாறிட்டுனா அந்த முக்கோணத்துல என்ன இருக்காது, பரப்பளவு இருக்காது. எனவே நேர்கோட்டினுடைய ஒரு முக்கோணம் வந்து நேர்கோடா மாறினதுக்கு அப்புறம் முக்கோணத்தின் பரப்பளவு என்னது ஆயிரும், 0 ஆயிரும். இது முக்கியமான பாயிண்ட், இதை கவனத்துல வச்சுக்கிடுங்க. இப்ப அடுத்த பாயிண்ட் அதுதான் பார்க்க போறோம். ஒரு கோடமைந்த 3 புள்ளிகள், ஒரு கோடமைந்த 3 புள்ளிகள், 3 புள்ளிகள் ஒரு கோடு அமைந்தவை எனில் முக்கோணம் ஏபிசியினுடைய பரப்பளவு 0. 3 புள்ளி வெவ்வேறு இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், முக்கோணம் கிடைக்கும். ஆனா அதே 3 புள்ளி ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், நேர்கோடு தான் கிடைக்கும். அப்போ 3 புள்ளி வெவ்வேறு இடத்துல இருந்தா முக்கோணத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும், 3 புள்ளி ஒரே இடத்துல இருந்தா முக்கோணம் கிடைக்காது, முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்ப இது என்ன நிபந்தனையை குறிக்குதுன்னா, 3 புள்ளி ஒரே நேர்கோட்டில் அமையணும்னா முக்கோணத்தின் பரப்பளவு கண்டிப்பா என்னதான் இருக்கணும், 0வா இருக்கணும். அல்லது உனக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளால் கிடைக்கும் உருவாகக்கூடிய முக்கோணத்தின் பரப்பளவு 0ன்னா அந்த 3 எதுல இருக்குன்னு அர்த்தம், அந்த 3 புள்ளி எதுல இருக்குன்னு அர்த்தம், ஒரே நேர்கோடு அமைந்த, ஒரே கோடு அமைந்தவின் அர்த்தம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், 2வது பாயிண்ட். அடுத்து 3வது, நாற்கரத்தினுடைய பரப்பு. முக்கோணத்துக்கு எத்தனை புள்ளி, 3 புள்ளி, நாற்கரத்துக்கு 4 புள்ளி, x1 y1 x2 y2 c x3 y3 d x4 y4, மொத்தம் 4 புள்ளி. அப்ப 4 புள்ளிகளால் கிடைக்கக்கூடிய உருவத்துக்கு என்ன பேரு, நாற்கரம் என்பது. அதற்கு எவ்வாறு பரப்பளவு கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிள். அப்புறம் நம்ம போட்டோம்ல அதே மாதிரி நாற்கரத்தின் பரப்பு இப்படி போட்டுக்கணும், நாற்கரத்தினுடைய பரப்பு அரை அப்படின்னு போட்டுட்டு ஒரு மாடுலஸ் பெருசு போட்டுக்கணும். இப்ப எத்தனை புள்ளி, 4 புள்ளியா, x1 y1 எழுதிக்கணும், x2 y2 x3 y3 x4 y4, 4 புள்ளியா, அதை எழுதிக்கிட்டு 4 புள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம் x1 y1 இதை முடிச்சுக்கணும், சதுர அலை. இப்ப நாற்கரத்தினுடைய பரப்புக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுக்கு விரிவு எழுத போறோம். நாற்கரத்தின் பரப்பு அரை போட்டுக்கிட்டு பெருசா ஹோல் பிராக்கெட், அடுத்து ஒரு சின்ன பிராக்கெட். முதல்ல என்ன செய்யணும், ஞாபகம் இருக்கா, இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். சரி, அப்ப சொல்லுங்க, x1 y2 பிளஸ் x2 y3 பிளஸ் x3 y4 பிளஸ் x4 y1, இது ஒரு செட்டு. மைனஸ் அடுத்தது y1 x2 y2 x3 y3 x4 y4 x1, அதை பெருக்கணும். y1 x2 plus y2 x3 plus y3 x4 plus y4 x1, பெரிய பிராக்கெட்டை மூடி சதுர அலகு. இது எல்லாத்தையும் சுருக்குனா நம்மளுக்கு நாற்கரத்தினுடைய இந்த உருவத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும். ஆனா நார்மலா செய்முறை வடிவில் நாற்கரத்தினுடைய பரப்பளவுக்கு ஞாபகம் இருக்க, சூத்திரம் ஞாபகம் இருக்கா, ஃபார்முலா அரை இன்டு டி இன்டு
H1 plus H2. இது நார்மலா கண்டுபிடிக்கக்கூடிய நாற்கரத்தினுடைய பரப்பளவுக்கு செய்முறை வடிவில் நம்ம நோட்ல படம் வரைஞ்சா கண்டுபிடிக்க பரப்பு. ஆனா இது இந்த படத்தை நம்ம எதுல வரைஞ்சிருக்கோம்? கிராஃப்ல வரைஞ்சிருக்கோம். அதனாலதான் எத்தனை புள்ளியை பயன்படுத்தும்? 4 புள்ளிகளை பயன்படுத்தும். 4 கிராஃப்ல வரைஞ்சதுனால புள்ளிகளை பயன்படுத்தி நாற்கரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். செய்முறை வடிவில்னா நாற்கரத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன சொல்றோம்? அரை இன்டு டி இன்டு H1 plus H2. ரெண்டினுடைய பரப்பளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? மாற்றமே இருக்காது. சரி, இப்ப நாற்கரத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா நான் என்ன போட்டுக்கல, ஏற்கனவே போட்டது. நாற்கரம் ஏபிசிடியினுடைய பரப்பு அரை இன்டு x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1. இதை சுருக்கி நம்ம போட்டோம்னா நாற்கரத்தின் பரப்பளவு கிடைக்கும். சரியா? சரி, அடுத்தது இந்த நாற்கரத்தினுடைய பரப்பளவை இந்த நாற்கரத்தினுடைய பரப்பளவு நமக்கு அந்த நாற்கரத்தை எடுக்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நாற்கரத்தையே முக்கோணத்தை எடுக்கும்போது இதை ஒரு கிராஃப் ரஃப் கிராஃப்ல போட்டுட்டு 3 புள்ளிகளை 4 புள்ளிகளையும் 3 புள்ளிகளையும் எப்படி கடிகார சுற்றுக்கு எக்ஸ்ல இருந்து எடுக்கணும். சரியா? அதை நம்ம கவனிச்சுக்கிடுவோம். சரி, அடுத்து நம்ம திருப்பி ரிவிஷன் பார்ப்போம். முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா அரை இன்டு x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. இதை சுருக்கணும்னா, இதை விரிச்சு சுருக்கணும்னா பரப்பளவு கிடைக்கும். 3 புள்ளிகள் ஒரே கோடாக ஒரே 3 புள்ளிகள் ஒரே கோடில் அமையணும்னா முக்கோணத்தின் பரப்பளவு என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். அடுத்தது நாற்கரத்தினுடைய பரப்பளவு, நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பளவு = அரை இன்டு H1 y1 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1. இதை விரிச்சு சுருக்கணும் அப்படின்னா நாற்கரத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும். அப்ப திருப்பி நல்லா கவனிச்சிருங்க. நார்மலா போடக்கூடிய செய்முறை வடிவில் என்பது கிராஃப், ஸ்கேலு, பென்சிலு, கோணமானி, கவராயத்தை வச்சு வரையக்கூடிய உருவம். அதே உருவத்தை 3 புள்ளிகளாலேயோ 4 புள்ளிகளாலேயோ ஒரு முக்கோணமோ ஒரு கோடோ ஒரு நாற்கரமோ வரைஞ்சி அதனுடைய பரப்பளவை புள்ளி சூத்திரம் மூலமா கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்ன பேரு? பகுமுறை வடிவியல். சரியா? இந்த விளக்கத்தை திரும்ப ஒரு நன்றாக பார்த்து நான் எதெல்லாம் எழுத சொல்றேனோ அதெல்லாம் என்ன செய்யுங்க, நோட்ல உங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதிருங்க. மாணவர்கள் இந்த கணக்கை நன்றாக புரிஞ்சு படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.